வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சட்டப்பேரவை கண்ட கண்கொள்ளா காட்சிகள் அப்படின்னு நேற்று 30ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கட்சியின் தொண்டர்களுக்கு. கடந்த நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்படியெல்லாம் நடந்தது, ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பது குறித்தெல்லாம் அவர் நிறைய விமர்சனங்களை சொல்லிட்டு 5 பக்கம் இருக்கக்கூடிய அந்த கடிதத்தின் இறுதியில் சட்டமன்ற நிகழ்வுகளுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாத சில வாசகங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். சில எதிர்க்கட்சிகளோ அடுத்து அவர்கள்தான் ஆட்சி கட்டிலே அமரப்போவதாகவும் அவர்களில் ஒருவர்தான் முதலமைச்சர் என்ற கற்பனையோடு காரியமாற்றி வருகிறார்கள். ஆளும் கட்சியின் தலைமையோ எதிர்க்கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை, யாரும் யாருடனும் சேர்ந்து விடாமல் பார்த்து கொண்டாலே போதும் என்று இந்த நிலையில் தாங்கள் குவித்து வைத்துள்ள நிதியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து விட்டாலே போதும், பணபலமும் பத்திரிகை பலமும் தங்களுக்கு மட்டும்தானே என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதையும் ஆளுங்கட்சி அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைப்பதாகவும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணி உள்ள ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். எதன் அடிப்படையில் இந்த கருத்து சொல்லப்பட்டது, இதை எப்படி பார்ப்பது, புரிந்து கொள்வது என்பது குறித்து இன்று விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திமுகவை சேர்ந்த திரு தமிழன் பிரசன்னா, அதிமுகவை சேர்ந்த திரு காசிநாத பாரதி, பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் விரைவில் இணைய இருக்கிறார். அதே போன்று திருச்சி, கோவை, நெல்லை அரங்கங்களிலிருந்து நேர்களும் இணைந்திருக்கிறார்கள். திருச்சி அரங்கத்திலிருந்து காஞ்சனா மற்றும் கணேஷ், கோவை அரங்கத்திலிருந்து சுப்பிரமணியன் மற்றும் கார்த்திகேயன், நெல்லை அரங்கத்திலிருந்து முத்துப்பாண்டி மற்றும் ரமேஷ். தொடர்ந்து பேச திரு பிரசன்னா, எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை, அது ஆளும் கட்சி பயன்படுத்த நினைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை எப்படி புலம்பலா பாக்குறதா, இல்ல கோபமா பாக்குறதா, ஆற்றாமையா பாக்குறதா, ஆதங்கமா பாக்குறதா, பயமா பாக்குறதா, இல்ல எல்லாத்தையுமா சேர்த்து பாக்குறதா? ஒரு பொருளுக்கு பல வார்த்தைகளில் அர்த்தம் காண முடியும். உங்களுக்கு தகுந்தாற் போல வார்த்தைகளில் அர்த்தம் கண்டிருக்கிறீர்கள். எனக்கு தகுந்தாற் போல நான் ஒரு அர்த்தம் சொல்லுகிறேன். அது வெறும் கருத்து தான். கருத்தை கருத்தால் மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர கருத்து என்கிற வார்த்தைக்கு பின்புலத்திலே உணர்ச்சிகளை உள்ளடக்கி பார்ப்பது என்பது அவரவருடைய பார்வைகளை பார்த்திருக்கிறது. சட்டமன்ற நிகழ்வுகள் பற்றி அந்த கடிதம் பேசுது. 5 பக்கம் இருக்கு அந்த கடிதம். சட்டமன்ற நிகழ்வுகள் பத்தி பேசுது. 18 நாட்கள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் பத்தி பேசுது. ஆரம்பத்திலிருந்து தொடக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 பக்கம் வரைக்கும் சட்டமன்ற நிகழ்வுகளை பேசிட்டு, கொஞ்சோண்டு அதிகாரிகளை பத்தி பேசிட்டு, இறுதியாக சட்டமன்ற நிகழ்வுகளுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத தேர்தல் அரசியல் சார்ந்த வாசகங்கள் அந்த கடிதத்தில் இடம்பெறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது உங்களுடைய பார்வைக்கு தேர்தல் அரசியலா தெரியுது, என்னுடைய பார்வைக்கு பிரச்சனைகளின் அடிப்படையில் நான் பார்க்கிறேன். பார்வை என்பது வேறுபட்ட பார்வையாக இருக்கலாம், ஆனால் அந்த பார்வை குற்றம் சுமத்தப்படுகிற பார்வையாக இருக்கக்கூடாது. 5 பக்க விஷயம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இந்த நிகழ்விலேயே நான் வைக்க வேண்டிய கோரிக்கை, இந்த 5 பக்கங்களில் இருக்கிற பிரச்சனை குறித்து விவாதிப்பதற்கு ஊடகங்கள் முன்வர மறுக்கிறார்கள். அந்த 5 பக்கத்துக்கு கீழே இருக்கிற 2 வரிய அரசியல் படுத்த முனைகிற பார்வையே தவறான பார்வைன்னு பதிய வச்சுட்டு, இதுல தலைவர் கலைஞர் சொல்லி இருக்கிறது மிக தெளிவான பார்வை. இது அரசியல் தேர்தல் பார்வையெல்லாம் இல்ல. இவ்வளவு பிரச்சனை சட்டமன்றத்திலே இருக்கிறது, தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடைபெற்று இருக்கிற எல்லா அறிவிப்புகளும் வெறும் வெற்று அறிவிப்புகள். அதற்கான நிதி எங்கே இருக்கிறது? கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம், மிக முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் எடுத்து விவாதிக்கப்படவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் எல்லோரும் அதிமுகவை ஒடுக்க வேண்டும் என்கிற ஒற்றை கருத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பொதுத்தளத்திலே போராட்டம் என்று வருகிற போது பிரித்து விடுகிறார்கள், பிரித்து விடப்படுகிறார்கள். ஆக அந்த வரிதான் போராட்டம். ஆளுங்கட்சி தான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். தலைவர் கலைஞர், அதாவது ஒரே ஒரு விஷயம், இங்க போராட்ட தளத்தை நீர்த்து போக செய்வது என்பது ஒரு தந்திரமான விடயம். அந்த தந்திரத்திற்கு அந்த கடிதத்துல இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய வேறுபாடை நீங்க பார்க்கணும். அதைத்தான் சொல்றேன். நீங்க அந்த நுண்ணிய வேறுபாடு அரச குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இல்ல, அதைத்தான் திரும்பவும் சொல்றேன். இறுதியில இல்ல ஒரு நிமிஷம் கட்சியை பத்தி பேசுறீங்க. இல்ல ஒரு நிமிஷம். அரசு என்பது சட்டமன்றம் ஆளும் கட்சிக்கான மன்றம் மட்டுமல்ல, எதிர்கட்சிகளுக்கான மன்றமும் கூட. ஆக ஆளும் கட்சி செய்கிற அயோக்கியத்தனங்களை, ஆளும் கட்சி செய்கிற அதிகார துஷ்பிரயோகங்களை எதிர்கட்சி வரிசையில் இருந்து சரி செய்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் அந்த குறைகளை சொல்லுவதும் எதிர்கட்சிகளுடைய கடமை. திமுக மட்டும் இன்னைக்கு எதிர்கட்சி அல்ல. தேமுதிக இருக்கிறது, கம்யூனிஸ்டுகள் 2 பேர் இருக்கிறார்கள், நண்பர் பாமகவினுடைய கட்சி இருக்கிறது, இன்னும் தொடர்ந்து எல்லா கட்சிகளும் தேமுதிக இருக்கிறது. இந்த கட்சிகள் எல்லோரும் சட்டமன்றத்திலே ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவராக இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாரே தவிர
நீங்கள் சொல்லுவது போல பயம், அச்சம், அது உங்களுடைய வார்த்தைக்கு விட்டு விடுகிறேன். என்னை பொறுத்தவரை சேர்ந்து செயல்பட வேண்டும் மக்கள் பிரச்சனைகளில் என்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவராக தலைவர் கலைஞர் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். தேமுதிக இருக்கு, பாமக இருக்கு அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. எல்லா கட்சியுமே தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய யாரையோ ஒருத்தரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறீங்க. அதுதான் அவங்களுடைய சாராம்சம். அதுதான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்படுது. அப்போ உங்க கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்ல, எதிர்கட்சிகள் கிட்ட ஒற்றுமை இல்ல அப்படிங்கிறது வெளியே தெரிய வருது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட செல்ஃப் ஸ்டேட்மெண்டா சொல்வதற்கு, இதெல்லாம் ஒற்றுமை இல்ல அப்படின்னு திமுகவே ஓன் பண்ணிக்கிட்டு சொல்வதற்கு தயக்கப்பட்டுக்கிட்டு அந்த பொறுப்பை ஜெயலலிதா மீது சுமத்துவதாக பார்க்கலாம். நிச்சயமா நான் திரும்பவும் சொல்றேன், நான் இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க அரசியல், முதலமைச்சர், தேர்தல் களம் அப்படிதான் போறீங்க. நான் வந்து பார்வைக்கே போல இந்த 5 பக்க கடிதத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், அந்த பார்வை எதிர்கட்சிகளிடத்திலே இல்லை என்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவராகத்தான் கருத்து சொல்லி இருக்கு. அந்த கருத்தை சொல்லணும்னா அதிமுக கிட்ட ஊடகம் இருக்கு, பத்திரிகை இருக்கு, தொலைக்காட்சி இருக்கு, இல்ல அவங்களே கூட தலைமை கழகத்துல இருந்து அறிக்கை மூலமா சொல்லலாம் இல்லையா? நீங்க அவங்க இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எங்களுடைய பார்வை, இது எங்களுடைய பார்வை, அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆக எல்லா கட்சிகளும், எந்த கட்சியை கேளுங்க, அதிமுகவை ஒடுக்க வேண்டும், ஜெயலலிதாவை ஒடுக்க வேண்டும் என்கிற எல்லாருமே ஒவ்வொரு அஜெண்டால பேசுறாங்க. ஆக பொதுத்தளத்திலே போராட்டம் என்று இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த கூட்டு இயக்கம், மக்கள் கூட்டு இயக்கம் வந்துச்சு. இன்னைக்கு மக்கள் கூட்டு இயக்கம் எங்க? ஆக இதை பிரித்தாளுகிற சூழ்ச்சியில நான் நேரடியாக கூட குற்றம் சாட்டுகிறேன். பிரித்தாளுகிற சூழ்ச்சியில அரசியல் இயக்கங்களை பிரித்து நீர்த்து போக செய்கிற, தன் ஊழலை வெளியே தெரியாமல், தன்னுடைய பலவீனத்தை வெளியே தெரியாமல் இருக்கிற பணபலத்தையும் பத்திரிகை வளத்தையும் வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுகிற ஒரு ஆட்சி நடத்துகிறது. அதற்கு இவர்கள் செய்கிற ராஜதந்திர நடவடிக்கையாக அவர்கள் பார்க்கிறார்கள். இதை வெளிக்கொண்டு வருவது ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவராக தலைவர் கலைஞருக்கு இருக்கிற பொறுப்பை தெளிவாக செய்திருக்கிறார். திரு காசிநாத பாரதி, பிரித்தாளுகிற சூழ்ச்சியில அதிமுக ஈடுபடுது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கருணாநிதி அவர்களுடைய அறிக்கை வந்து உச்சபட்ச தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு. புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற சொல்ற வீரர் மாதிரி இவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இவர் கடிதம் எழுதினார், எங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், எங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் யாரும் கூட்டணி வைத்துக் கொள்ள இவர்களோடு தயாராக இல்லை. அதற்கு அடுத்ததாக இவர்கள் சொல்லுகின்ற அந்த தளபதி என்று சொல்றாங்களே அந்த ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுத்தாரா கொடுக்கவில்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தன்னுடைய தம்பி மகன் மு.க. தமிழரசனுடைய மகனுடைய திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு கூட்டணியை உருவாக்குவதற்காக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று விஜயகாந்திலிருந்து அனைத்து தலைவர்களையும் சென்று சந்தித்தார். ஆனால் அதற்கு பிறகும் கூட்டணி அமையவில்லை. அந்த திருமணத்திலே வந்து பேசிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கூட்டணி அமைய போவது போல ஒரு வார்த்தையை சொல்லி சென்றார். அதற்கு பிறகு அந்த கூட்டணி அமையவில்லை என்ற போது மறுமலர்ச்சி திமுகவை உடைத்து அதிலிருந்து பல்வேறு மாவட்ட செயலாளர்களை இன்றைக்கு பாலவாக்கம் சோமு அவர்கள் இவர்கள் கூட்டணியிலே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் பிரிந்து வருகின்றார் என்றால் அவர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அதுதானே கூட்டணி தர்மமாக இருக்க முடியும். கூட்டணியை அமைப்பதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்ற கால சூழ்நிலையிலே அந்த கட்சியை உடைத்து இந்த விஷயத்தை நீங்க தேமுதிக விஷயத்துல கடைபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்கள சொல்றதுல ஒரு நியாயம். நான் சொல்லிடுறேன், அவர் ரொம்ப வியாக்கியானங்களா நிறைய பேசினாரு. அதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல. கட்சிகளை உடைப்பது நீங்க என்ன பதிலே சொல்லல. மாநாட்டுல எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப போயத்தோட்டத்தை கூப்பிட்டு உட்கார வச்சது பாரதி, தயவு செய்து 2 பேரும் ஒரு நேரத்துல பேசுனீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் என்ன பேசுனீங்கன்னு எனக்கும் தெரியல, நேயர்களுக்கும் தெரியல. தயவு செய்து கொஞ்சம் ஒருத்தரா பேசுங்க. ஒரே நிமிஷம், நான் கேட்கிற கேள்வி நான் தான் கேட்கிறேன்னு சொல்றேன். நீங்க தேமுதிகல இருந்து வந்தவங்களை நீங்க சேர்த்துக்கல அப்படின்னா நீங்க மதிமுகல இருந்து வந்தவங்களை திமுக சேர்த்துக்கிட்டது தப்புன்னு நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு வராங்களே, அது மட்டும் எப்படி சரின்னு சொல்லுங்க? எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரவில்லைன்னு இவர் சொல்றாரு. அவருடைய கருத்து சரியா இருந்தா எதிர்க்கட்சிகள் ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில சொல்லுங்க. இன்றைக்கு அரசியல் கட்சிகளை உடைப்பதிலே
வல்லவராக தன்னை உருவாக்கி கொண்டவர் யாருன்னா கருணாநிதி. நான் அதுக்கு உதாரணம் சொல்வேன். காங்கிரஸ் கட்சியை உடைத்து தமிழ் மாநில காங்கிரஸை 1996 உருவாக்கினார். அடுத்து முஸ்லீம் லீக் உடைத்து அப்துல் சமது, அப்துல் லத்தீப்ங்கிற 2 பேரை உருவாக்கினார். அப்துல் லத்தீப்பை இவர் அழைச்சிட்டு போட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து பேராசிரியர் தீரன் அவர்கள் தலைமையிலே தமிழ் பாமக என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார். நண்பர் கணேஷ்குமார் அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். தமிழ் பாமக என்ற ஒரு கட்சி. அதற்கு பிறகு ஏசி சண்முகம் அவர்கள் தலைமையிலான இருக்கலாம். இன்றைக்கு எங்க கட்சியை அவர் ரெப்ரசென்ட் பண்ணலாம். எங்க கட்சியினுடைய ஊடக பிரிவில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதெல்லாம் மாற்றுகிறது. அவர் உடைத்ததற்கான இன்னைக்கு எதிர்க்கட்சி ஏன் இவங்களோடு சேரலங்கிறதுக்கான பதில நான் சொல்லி ஆகணும்ல. சொல்லணுமா வேண்டாம்னு நினைக்கிறீங்களா நீங்க? எதிர்க்கட்சிகள் ஏன் இவர்களோடு ஒன்றி சேர? புதிய நீதி கட்சியை உடைத்து சுத்தானந்தம் அவர்கள் தலைமையில அதை ஒரு கட்சியா உருவாக்கினார். இப்படி எந்த கட்சியா இருந்தாலும் உடைத்து பார்ப்பதில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கோவிந்தசாமி ஒருத்தர் திருப்பூர் எம்எல்ஏவா இருந்தவரை அழைத்தாந்து இவர்களுடைய கட்சியில வச்சு கொண்டார்கள். இப்படியெல்லாம் நீங்க எதிர்கட்சிகளை எல்லாம் உடைத்து விட்டு சென்ற மைனாரிட்டி திமுக அரசு என்ன செஞ்சீங்க? ஒட்டுணி அரசியல் இயக்கம் நீங்கள் பேசுகின்ற போது நான் பேசவில்லை. சரி பாரதி அப்படி ஒரு பர்சனலான கேள்விக்கு வந்தாருன்னா, அம்மா என்றால் அன்பு என்ற தலைப்புல பிரசன்னா அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசி 2 சவரன் தங்க நகை வாங்கினார். அது உண்மையா இல்ல? நீங்க தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள், தனிப்பட்ட தாக்குதல்கள் நேரமே இல்ல. சரி கணேஷ்குமார், அம்மா என்றால் அன்பு என்ற தலைப்புல பேசி ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க அப்புறம் பேச. இங்க காசிநாத பாரதி பத்தியோ பிரசன்னா பத்தியோ பேசுறதுக்கு 2 பேருமே அமைதியா இருங்க. திரு கணேஷ்குமார், எதிர்கட்சிகள் பத்தி அவங்களுடைய ஒற்றுமை பத்தி கருணாநிதி சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நிச்சயமாக அவங்களுடைய கருத்து என்பது தனிப்பட்ட கருத்து. அவர் தேர்தலை முன்னிறுத்தி தன்னுடைய பலத்தை ஆளுங்கட்சியை எதிர்ப்பதற்காக அவர்களுக்கு முன்னான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒரு பலமான கூட்டணி தேவை என்று அவர் நினைக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 100% சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அது. அப்படி இருக்கக்கூடியதுல அவருடைய முயற்சிகளை அவர் எடுக்கிறார். அதுதான் நம்ம சொல்ல முடியும். இல்ல ஒற்றுமை இல்ல அப்படிங்கறது எப்படி ஒற்றுமை இல்லைன்னு எதை சொல்ல முடியும்? நீங்க செயல்பாடுகளை சட்டமன்றத்தில் இருக்கிற செயல்பாடுகளை எங்களுடைய பிரச்சனைகளை நாங்க முன்னெடுத்து தான் இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் அவங்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து தான் இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ற ஒரு தனி நிலைப்பாடு இருக்கும் இஷ்யூ பேஸ்ட்ல. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து விட்டு நாங்கள் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்ற அரசியல் களத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் பார்க்கும்பொழுது தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் எடுத்துக்கோங்க. முல்லை பெரியார் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, நியூட்ரினோ ஆய்வு பிரச்சனை, இப்ப கூடங்குளம் பிரச்சனை, இது எல்லாத்திற்கும் அடிப்படை யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக, அண்ணா திமுக 2த்துக்கும் தான் இருக்கும். அப்ப 2மே இருக்கும் பொழுது அண்ணா திமுகவை எதிர்த்து திமுக செயல்படும் பொழுது நாங்க அவங்க கூட சேர்ந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கூட்டணிங்கிறது, ஒற்றுமைங்கிறது வாய்ப்பு கிடையாது. நீங்க திமுகவோட மட்டுமே சேர்ந்துக்கணும்னு இல்ல. நீங்க சொன்னக்கூடிய இந்த எல்லா அஜெண்டாவிலையும் வேற யாராவது ஒத்த கருத்து இருந்தா அவங்க கூடயாவது நீங்க சேர்ந்து செயல்படணும். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் மட்டும்தான் செய்வேன், நான் முதலமைச்சரா வந்தா மட்டும்தான் கையெழுத்து போடுவேங்கறதை எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, அதாங்க சொல்ல வரேன். நான் சொல்ல முடிச்சிடுறேன். என்ன பேச விட்டீங்கன்னா நான் முடிச்சிடுவேன். நான் சொல்ல இது ஜீவாதார பிரச்சனை வரும்போது 2 கட்சிகளுக்குமே அதுக்கு பொறுப்புண்டு. அவர்களுடைய ரீதியில் நாங்க சட்டமன்றத்தில் செயல்படலையே தவிர அனைத்து கட்சிகளும் எங்களுடைய குரலை நாங்க உயர்நிறுத்திட்டு தான் இருக்கிறோம். அவங்க வெளிநடப்பு பண்ணா நாங்களும் வெளிநடப்பு பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை, எங்களுடைய போராட்டத்தை உள்ளே போராடி நாங்க பதில் வாங்குறோம். இப்ப உதாரணத்துக்கு முதலமைச்சரா வந்தா மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். அந்த அஜெண்டா மட்டும் தான் உங்களுடைய முக்கியமான விஷயம். எங்களால முடியும் என்று நம்பிக்கையோட நாங்க சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும், மதுவிலக்கை பத்தி இவ்வளவு பேசினாங்க. ஏன் விவாதத்தை சட்டமன்றத்துல பண்ணல திமுக? கடைசி நேரத்துல முடிக்க போற நேரத்துல 2016 திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க விவாதத்துக்கே தயாரா இல்ல. நாங்க ஆனா விவாதம் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தளபதி அவர்கள் தாக்கல் செய்திருக்காங்க. வந்துச்சு. நான் மானிய கோரிக்கையில கேட்கிறேன். மானிய கோரிக்கையில எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் விவாதத்தை பயன்படுத்தினேன். நான் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசினேன். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது, அதை நீங்க பயன்படுத்தல. உங்களுடைய செயல்பாடுகள் ஒன்னா இருந்தா 2 கட்சிகள் தேவையில்லை, ஒரே கட்சியே போதும். அதுக்கு எங்களுடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்கு கொள்கை ரீதியாக நாங்க மாறுவோம். திரும்ப வர திருச்சி நேயர் காஞ்சனா. ஹலோ, வணக்கம் சார். நீங்க முடிச்சிடலாம் உங்களுடைய கருத்தையோ கேள்வியோ. ஹலோ, ஓகே.
எதிர்கட்சிகள்கிட்ட வந்து ஒற்றுமை இல்லாததுக்கு ஆளும் கட்சி தான் காரணம், ஆளும் கட்சி தான் காரணம்னு சொல்லி கருணாநிதி வந்து கருத்து சொல்றதா வந்து சொல்றாங்க. இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்றது வந்து நான் சொல்றது வந்து பொதுமக்கள் தான் இது வந்து உண்மையா வந்து சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னாக்க மதிமுகவும் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு கட்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி சொல்றாங்க. அது மட்டுமல்ல, பாஜகவுடைய கூற்று அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க விஜயகாந்தும் ராமதாஸும் சொல்றாங்க, விஜயகாந்தும் ராமதாஸும் எங்க கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாஜக வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனா விஜயகாந்தும் ராமதாஸும் என்ன சொல்றாங்கன்னாக்க நாங்க வந்து அவங்களோட கூட்டணியாவே இல்லை, நாங்க வந்து தனியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் போது எதிர்கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் வந்து ஜெயலலிதா வந்து வீழ்த்த முடியும், ஒரு அதிமுக வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றது வந்து எப்படி வந்து எங்களுக்கே வந்து புரியல. பிரசன்னா வந்து சரி சொன்னாங்க, திமுக சார்பா சொன்னாங்க 5 பக்கம், அந்த 5 பக்கம் கடிதத்தை வந்து சொன்னாங்க, அந்த கூட்டத்தொடரை பத்தி சொன்னாங்க. ஊடகங்கள்லாம் முன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து சொன்னாங்க. அந்த ஊடகங்கள்லாம் முன் வராமையா அங்க என்னென்ன விஷயம் நடந்துச்சுங்கிறது அனுதினமும் நான் நினைக்கிறேன் அந்த தமிழன் பிரசன்னா வந்து அனுதினமும் பத்திரிகையை வந்து பார்க்கல அப்படிங்கறத வந்து நான் வந்து ரொம்ப குற்றச்சாட்டா சொல்றேன். சரி, நம்ம விளக்கம் கேட்கலாம், இடைவேளைக்கு பிறகு விளக்கம் கேட்கலாம். காஞ்சனா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் வந்து இருந்தது. கோவை நேயர் கார்த்திகேயன், வணக்கம். தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஒரு கேவலமான ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராக இருக்கின்ற சூழ்நிலையில தனிப்பட்ட எதிர்கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக ஓரணியில் நின்றால் இல்ல கார்த்திகேயன், ஒரே ஒரு நிமிஷம். ஒரு அரசை விமர்சிக்கும் போது ஒரு தரமான வார்த்தைகளை போட்டு விமர்சிக்கணும். தனிப்பட்ட ரீதியில நமக்கு 1008 கருத்துக்கள் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பொது வெளிக்கு வரும்போது நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தணும். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே அரசியல்வாதிகளையும் மக்களையும் இணைக்கிற ஒரு பாலமா புதிய தலைமுறை செயல்படணும் அப்படிங்கறதான். ஒவ்வொரு முறையும் இது தொடர்பான அறிவிப்புகளை நாங்க மக்கள்கிட்ட கொடுக்கிற போதும், அரசியல் கட்சியை சேர்ந்து கொடுக்கிற போதும், நீங்க 2 பேரும் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த நிகழ்ச்சி மீதான அந்த ஒரு நம்பகத்தன்மையை படிப்படியாக குறைக்க ஆரம்பிச்சிடும். தயவு செய்து இனிமே நேயர்கள் பேசுற போது நாகரிகமான வார்த்தைகளை போட்டு பேசுங்க. தனிப்பட்ட நபரையோ அரசையோ முதலமைச்சரையோ தரம் தாழ்ந்த வார்த்தைகளை விமர்சிக்கிறத எந்த விதத்திலும் அனுமதிக்க முடியாது. தயவு செய்து தரமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. மக்கள் நலனில் ஒரு துளியும் கூட ஒரு மக்களுக்கு மேல் ஒரு சாதனை செய்யாத இந்த அரசை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராக இருக்கின்ற சூழ்நிலையில் பேசலாம், நீங்க வீட்டிற்கு அனுப்புற சூழ்நிலையில் இந்த ஆட்சி எக்கோ ஆகுது. சரி, அடுத்த நேயர் நெல்லை நேயர் ரமேஷ். ஆயிரத்தி 1987 டிசம்பர் 24 முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் காலமான பிறகு அதற்கு பின்னர் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை ஆட்சி நடத்தும் தொழிலை தவிர வேறு எந்த குறிப்பிடத்தக்க தொழிலும் இல்லாத திமுக தலைமையின் குடும்பத்திற்கு இன்று எத்தனை 1000 கோடிகள் இருக்கிறது என்பது உலகறிந்த உண்மை. கார்த்திகேயன் சார், இத கேளுங்க. ஒருத்தர் சொன்ன உடனே அவ்வளவு கோமா பேசுறீங்க. அவர் பேசுறதை கேட்கணும். நெல்லை நேயர் ரமேஷ், நான் இப்பதான் அவ்வளவு விளக்க நான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியோடைய உயர்ந்த நோக்கத்தை ஒண்ணுமே சொல்லல. இல்ல நீங்க ஒரே நிமிஷம், இதெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு பாலமாலா செயல்பட முடியுமே தவிர ஒவ்வொரு முறையும் நீங்க இது போன்ற ஒரு தர்ம சங்கத்துக்கு ஆளாகும் போது எங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை கேள்விக்குரியாதா? 1000 கோடி இருக்குன்னு கேக்குறாரு, அது வந்து என்ன தவறு இருக்கு சொல்லுங்க. நீங்களே என்கரேஜ் பண்ணா எப்படி பாரதி? இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன? ஒரு நிமிஷம் இல்ல ஆரம்பிச்சு பேசுவதற்கு ஒரே விளக்கத்தை கேளுங்க. நீங்களே கேள்வி எப்படி கேக்குறான்னு கேளுங்க. அப்ப நீங்க அந்த நீங்க இப்ப அவங்க நீங்க இத வந்து நான் என்கரேஜ் பண்ணனா ஏற்கனவே அந்த நேரே பேசுனதை நான் என்கரேஜ் என்ன அடிப்படையில அந்த கேள்வி கேக்குறாங்க? இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன? இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன? அதே செதஞ்சு போகுது. உங்களுக்கும் அவங்களுக்கும் பாலமா இருக்க வேண்டியதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே தவிர நீங்க 2 பேரும் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிக்கிறது எப்படி அனுமதிக்க முடியும்? திருச்சி நேயர் கணேஷ். யாருமே கேள்வி கேட்கலையே.
அதாவது இங்க இப்ப நடக்கிற விஷயத்தை பாத்தீங்கன்னா யாருமே மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இவ்வளவு சண்டை போடுற மாதிரியே தெரியல. யார் ஆட்சியை பிடிச்சுக்கணும், மன்னராட்சி முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னா எங்களுடைய வாரிசு, நாங்க செய்யணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போன மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே நீங்க மக்களுக்காகத்தான் இவ்வளவு சண்டையும் போடுறீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா இதை இவ்வளவு வருஷமா நீங்க போட்டது மக்களுக்காகனா கண்டிப்பா இந்தியா நேரம் சிங்கப்பூர் இருக்க வேண்டியது. ஆனா அது மாதிரி நடக்கல. யாரும் பர்ஃபெக்டா இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கல. ஆனால் தயவு செய்து கொஞ்சம் இன்னும் நல்லது செய்யலாம். யாருமே ஒருத்தர் குறை சொல்றதுல இருக்கிற ஆர்வம் மக்களுக்கு நான் இதை செய்யறேன், இவ்வளவு நல்லது செய்யலாம், இந்த திட்டத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்குள்ளார யாருமே போக மாட்டேங்கிறீங்க. இவரை குறை சொல்ற எல்லா குறையும் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே. இல்ல திருச்சி நேயர் கணேஷ், உங்களுடைய 3 பேர்டையுமே சரி கேளுங்க 3 பேரையும் அதை தான் கேட்கிறேன். நீங்க நல்லது செய்யறதுக்கு உண்டான மாதிரி தெரியவே இல்ல. நீங்க போட்டி போட்டுக்கிட்டு யார் ஆட்சியில இருக்கிறதுங்கிறதுல உங்க நேரத்தை செலவிடுறீங்களே ஒழிய நல்லது செய்யறதுலதான். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல வரல. யார் கூடுதலா நல்லது செய்ய முடியும்ன்றதுலதான் சண்டை இருக்கணும். ஆனா நான் இதை செய்யல, அவர் அதை செஞ்சாரு அப்படின்னு மாத்தி மாத்தி பெயர் சொல்வதும் கட்சி குறை சொல்வதுமே நீங்க கொட்டுக்கு போயிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து மக்களுக்கு உண்டான விஷயத்தை எடுத்துட்டு வாங்க. சார் இந்த குறை இருக்கு அது இருக்கு அப்படிங்கறதுக்குள்ள திருச்சி நேயருடைய அறிவுரைகளை அன்போடு ஏற்றுக்கொள்கிறோம். அறிவுரைகள் எல்லாருமே வழங்கலாம், ஃபாலோ பண்றது சிரமம். ரைட்டு. அடுத்தது வாரிசு அரசியலை பத்தி சொன்னாரு. இந்த பக்கம் ஒரு வாரிசு அரசியல் இருக்கு, இந்த பக்கம் ஒரு வாரிசு அரசியல் இருக்கு. அதனாலதான் நீங்க முதல்ல பதில் சொல்றீங்க வேண்டாம் இல்ல மன்னராட்சி முறை வேண்டாம் என்பதற்காக தான் ஜனநாயக ஆட்சி முறையை கொண்டு வந்தோம். அங்க ஒரு பட்டத்து இளவரசர் ஆட்சிக்கு காத்திருக்கிறார், இங்க ஒரு பட்டத்து இளவரசர் ஆட்சிக்கு காத்திருக்கிறார். எதுவுமே செய்யல, மக்கள் நல அரசு எதுவும் செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எதுவுமே செய்யாமலா நாங்கள் 43.5% வாக்குகளை பெற்றோம். இன்றைக்கு அம்மா உணவகம் உலகத்திலே சுவிட்சர்லாந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அம்மா உணவகங்களை 256 ஆந்திரா மாநிலத்தில் கூட இல்ல நலத்திட்டங்கள் செய்யலன்னு அவர் சொன்னார். அதுக்கு நான் பதில் சொல்லணும். அன்னைக்கு ஆந்திரா மாநிலத்தில் கூட அண்ணா ஆந்திரா மாநிலத்தில் கூட அண்ணா உணவகம் என்ற தரப்புல அண்ணா உணவகம் என்பது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் சொல்கிறார் விலையில்லா மடிக்கணினி திட்டங்களை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய திட்டத்தை பார்த்துதான் இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நான் செயல்படுத்துகிறேன் என்று அகிலேஷ் யாதவ் சொல்கிறார். முதல்ல திருச்சி காயத்ரி அவங்க சொன்னாங்க பத்திரிகை படிக்கிறது இல்லைன்னு. என்னுடைய சிற்றறிவு கேட்டது போல தமிழ்நாட்டில் வருகிற 14 செய்தித்தாள்கள் ஆங்கிலம் தமிழ் எல்லாவற்றையும் படிக்கிறவன், அரசியலையே பார்வையாளனாக நோக்காளனாக கொண்டவன் என்கிற அடிப்படையில் 1967களில் இருந்து என்னுடைய சொந்த நூலகத்திலே நான் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வைத்திருக்கிறேன். அதிலே என் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. என்னை தமிழன் பிரசன்னா பத்திரிகை படிப்பதில்லை, அவருக்கு அறிவில்லை, பத்திரிகை படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால என்னுடைய நூலகத்துல 1967 இருந்து வேங்கடபதி என்பவர் தான் சட்டமன்ற வரலாறு நேரம் இல்ல பிரச்சனை, தயவு செய்து சுருக்கமாக நான் எல்லா பத்திரிகைகளையும் படிக்கிறேன். வேங்கடபதி அவர்கள் தான் சட்டமன்ற வரலாற்றை நீண்ட நெடிவாக தொகுத்தவர். 60 காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் இருக்காரு, தொகுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய பார்வையின்படி சட்டமன்றம் எப்படி நடக்க வேண்டும் என்று பார்த்தவன். இந்த சட்டமன்றம் நடைபெற்ற பெருவாரியான நாட்களில் பார்வையாளனாக இந்த சட்டமன்றத்திலே கலந்து கொண்டேன். முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த அப்படி நீங்க எனக்கு பேசி முடிச்சிருட்டேன் பாரதி, தயவு செய்து அரை மணி நேரம் மட்டும்தான் 110 விதியின் கீழே அறிவிப்புகளை செய்துவிட்டு எழுந்து போகிற காட்சியை நான் இந்த 18 நாட்கள் நீங்க எல்லாருமே தலைப்பை விட்டு நீங்க வெளியில போறீங்க. தலைப்பை விட்டு தயவு செய்து நீங்க வெளியே போவாதீங்க. தலைப்பை நம்ம பேசவே இல்லை. நம்ம 110 விதியின் கீழே திட்டங்களை அறிவிச்சதை பத்தியோ எதுவுமே நம்ம பேசவே இல்லை. என் மீது எதிர்க்கட்சி மீது குற்றம் சுமத்துகிறார். அவர் பத்திரிகை படிப்பதில்லை, ஆளுங்கட்சி குறைவாதான் நேரம் இருக்கு, தயவு செய்து குறைவாதான் நேரம் இருக்கு. அவங்க கேட்ட 2 விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். அவர் பிரசன்னா மேல வச்ச ஒரு குற்றச்சாட்டுக்கு நானும் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். உண்மையிலே சொல்லணும்னு சொன்னா சட்டமன்றத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஊடகங்கள் மூலமாக வெளியில வருவதில்லை. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயங்களை அவங்க ஆளுங்கட்சி தணிக்கை செய்த பிறகுதான் அது வெளியில விடப்படுகிறது. அவங்க உள்ளே உட்கார்ந்து பார்வையாளர்களாக பத்திரிகையாளர்கள் பார்த்தாலும் கூட தணிக்கை செய்யப்பட்ட பிறகு வெளியில என்ன கொடுக்குறாங்களோ அதுதான்.
இன்னொரு விஷயம், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் இருக்கிறது என்று அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க. நான் ஏற்கனவே இதை பலமுறை நாங்கள் தெளிவுபடுத்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை 50 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை 2 திராவிட கட்சிகளும் ஆண்டு சீரழித்ததற்கு மாற்றாக ஒரு அணியை, எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகின்ற அணியை நாங்கள் உருவாக்குவதென்று முடிவெடுத்து அதன் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து போனோம். ஆனா பாரதிய ஜனதாவுடைய தலைவர் இங்க வந்த போது எங்க கூட்டணியில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போனது உண்மைதான், நாங்க மறுக்கல. பல முறை நாங்க இதை தெளிவுபடுத்திருக்கிறோம். கூட்டணியில் இருக்கிறது உண்மையா இல்லையா? இல்ல சொல்லிடுறேன், பல முறை தெளிவுபடுத்திருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும், அகாலிதளம் இருக்கு, சிலோன்மணி அகாலிதளம் மத்திய அரசுல கூட்டணியில இருந்தாங்க. ஆனா மாநிலத்தில் அவங்களுடைய பங்கீடு சரியில்லாத போது தனித்து போட்டிட்டாங்க. அங்க பாஜக தனித்து போட்டிட்டது பஞ்சாப்ல. அதே மாதிரி மகாராஷ்டிரால பாஜகவும் சிவசேனாவும் மத்தியில கூட்டணியில இருந்தாங்க. கூட்டணியில இருந்த பொழுது மாநிலத்தில் வர நிலைப்பாடு அமித்ஷா சொன்ன அளவுக்கு கூட போவேன், அது கூட ரொம்ப ஓல்டு. நீங்க பொன் ராதாகிருஷ்ணன் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. நாங்க அதுக்கு முன்னாடியே தெளிவு பண்ணிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா எங்களது கூட்டணியில் வருவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள. இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் பாமக தனித்து விடப்பட்ட கட்சியாக தெரிகிறதா? முதல்லயே நாடாளுமன்ற தேர்தல் போது என்ன நடந்தது? முதல்ல நீங்க 40 தொகுதிகளுக்கு நீங்க வேட்பாளர் அறிவிச்சீங்க, அப்புறமா நீங்க 17 தொகுதிகளுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க. முதல்லயே முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டு நீங்க அன்புமணியை ஏத்துக்கிட்டாதான் நாங்க கூட்டணி அமைக்கிறோம்னு நீங்களே உங்க கதவை சாத்திக்கிட்டு திமுக தனித்து விடப்பட்ட கட்சிங்கிற ஒரு குற்றச்சாட்டுங்க போது நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட கட்சியாக தெரியுறீங்களா? ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்க நிலைப்பாடுல நாங்க சரியா இருக்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து விட்டு இவரை ஏற்றுக்கொண்டு யார் வருகிறீர்களோ நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க ஏன் கூட்டணி பேசிட்டே இருக்கிற போதே 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சீங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது அந்த நேரத்தில் அவங்களுடைய நிலைப்பாடை தெளிவாகவே சொன்னோம். அந்த நேரத்தை பொறுத்தவரை அது தேசியத்திற்கான தேர்தல் என்று வரும்பொழுது மாநில கட்சிகளுடைய ஒருங்கிணைந்து எங்களுடைய முயற்சி அவர்கள் எடுத்துவதன் விளைவாக தான் 50 ஆண்டு காலத்தில் திமுக அண்ணா திமுக தயவில்லாமல் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள சென்றாலும் சொன்னா அதுவே ஒரு மாற்றம். அந்த மாற்றத்துக்கு அடுத்ததாக தான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னாங்க. இன்னைக்கு பல கட்சிகள் ஒன்னா சேர்ந்தாங்க. ஆனா எந்த கட்சிகளும் இப்ப ஒன்னா இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தெளிவான நிலைப்பாடு. மக்களுக்கு எதிரான போராட்ட இயக்கம் என்று சொன்னார்கள். இது அரசியல் கட்சியாக வரும் என்று வைகோ அறிவித்தவுடன் அந்த கட்சியெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நாங்க திமுக கூட தான் இருக்கிறோம்ன்றாங்க. திமுக கேட்டா இவங்க என் கூட இல்லன்றாங்க. அடுத்தபடியாக ஜவஹர்லா இன்னைக்கு போயிட்டாரு வெளியில. இவங்க தலைமை ஏற்றுட்டு நாங்க அரசியல் கட்சியா வர முடியாது. இது என்ன விஷயம்? எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் பிஜேபி அவர்கள் பல முயற்சி எடுக்கிறார்கள். எங்களுடைய நிலைப்பாட்டை அவர்களுக்கும் தெளிவாக ஒற்றுமை இல்லை விமர்சனங்கள் வரதானே நாங்க யாரையும் எதிர்த்து அழைக்கல என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அழைக்கிற வேலையெல்லாம் நாங்க செய்யல. உங்க நிலைப்பாட்டை நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நாங்க தெளிவா இருக்கோம். எங்களுடைய நிலைப்பாடு நாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிரோம். குற்றச்சாட்டு மன்னராட்சி பட்டத்திலவரசர் பத்தி அவர் சொல்லல. அந்த பட்டத்திலவரசர் அந்த பட்டத்திலவரசர் அத பத்தி அவர் அது தலைப்புக்கு சம்பந்தமே இல்ல. அது சொல்றது ரொம்ப நல்ல விஷயம். எடுத்து பாருங்க. இருந்த ஒரே பட்டத்திலவரசர் கஜா கேஸ்ல உள்ள போயிட்டாரு. என்ன பண்ண போறோம்? பட்டத்திலவரசர் கஜா கேஸ்ல உள்ள போயிட்டாரு. என்ன பண்ண முடியும்? பட்டத்திலவரசர் இல்ல. பிரசன்னா ஒரே பாரத் சொல்லணும். இல்ல 3 பேர் ஒரே கருத்து சொல்றேன். முரணாக பேசுவது பாட்டாளி தயவு செய்து தலைப்பை விட்டு பேசுங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்து தலைப்பு நாங்க பேசிதான் நானும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வந்தால் முச்சந்தியில் வச்சு சவுக்கால் அடிங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மீட்டிங்க சவுக்கு கொண்டு போனாரு. இன்னைக்கு அந்த சவுக்கு எங்க இருக்கு? அடுத்தது தன்னிச்சையாக நின்று தன்னிச்சையாக நின்று ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி முதலமைச்சர் பேசுனீங்க நான் பதில் சொல்லணும். தனிப்பட்ட விமர்சனங்கள் செய்யும் போது நிகழ்ச்சி பாதமாறுது இல்லையா? அவங்களுக்கு புதுசு கிடையாது. வேட்பாளர் அறிவிப்பாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இத்தனை மண்டல மாநாடுகள் நடத்தி இருக்காங்க. இன்னைக்கு போஸ்டர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல விட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஒட்டுறாங்க. கோடிக்கு மேல செலவாயிருக்கு. இதெல்லாம் எதுல இருந்து வந்துச்சு?
வசூல் பண்ணாங்களா? நீங்க மக்கள் தொடர்ச்சியா வசூல் நிகழ்ச்சி முழுவதும் இப்படி தான் பேச போறீங்களா? வசூல் பண்ணோம். நிகழ்ச்சி முழுவதும் இப்படி தான் பேச போறீங்களா? நேரமே கிடையாது. வந்து மருத்துவர், எங்களுடைய தலைவர் மருத்துவர். நாங்க ஒண்ணு வந்து திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி தான். சரி, நான் தலைவர் மருத்துவர் ஆனதுக்கு காரணம் திராவிட நீங்க இயக்கம். என்ன வேணாலும் சொல்லலாம். ஓபன் காம்படிஷன்ல படிச்சு ஓபன் காம்படிஷன்ல படிச்சு மருத்துவராக வந்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நான் உங்க கேள்வியை தான் நான் கேட்க போறேன். கணேஷ்குமார், உங்க கட்சி முன்னாடி அவர் மருத்துவர், அது தெரிஞ்சுக்காங்க. தயவு செய்து வேண்டாம். கணேஷ்குமார் சொன்னது உங்க கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், உங்க கட்சி சார்ந்த விஷயம் அப்படின்னா கூட, ஏற்கனவே திமுகவோட கூட்டணியில இருந்த கட்சிகள் இப்ப எதுவுமே இல்ல. அப்போ உங்ககிட்டயே ஒற்றுமை இல்லாத போது, ஒற்றுமை இல்லாத ஆளுங்கட்சி செய்ய பாக்குறாங்க, ஒற்றுமையை குலைக்க பாக்குறாங்கன்னா அந்த அந்த குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி மேல சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல, இன்றைக்கு கூட்டணி என்பது 1980களுக்கு பிறகு என்பது தேர்தல் காலங்களில் மட்டும்தான் அந்த கூட்டணி. அது திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். தேர்தல் காலங்களுக்கான கூட்டணி. இன்னும் மருத்துவரையாவை கேட்டால் அவரும் அப்படித்தான் சொல்வார். இன்னும் ஏனைய எல்லா கட்சிகளை கேட்டாலும் தேர்தல் காலங்களுக்கான கூட்டணி இல்லைன்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. ஒரு நிமிஷம், நம்ம கூட்டணியில இல்லைன்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. தேர்தல் சமயத்துல நாங்க கூட்டணியில சேர்ந்துக்க போறோம் சொன்னா பரவாயில்ல. கூட்டணி வேணான்றாங்க. திமுகவோட கூட்டணி வேணான்னு சொல்றோம். இன்றைக்கு கட்சிகளுடைய நிலைப்பாடு என்பது அந்த தேர்தல் காலத்துல தேர்தல் அறிவிப்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எத்தனையோ பல கட்சிகள் 6 மாதம் 1 வருடத்துக்கு முன்னால் சேரவே மாட்டேன்னு சொன்னவங்க சேர்ந்த வரலாறும் இருக்கிறது. இவங்க வேணவே வேணான்னு சொன்னவங்க அடுத்த நாள் வந்து வாசல் நின்ற கதையும் இருக்கு. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். 2வது முறையாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற கதை என்பது 2 மதிமுக, 2 பாமக, 2 கம்யூனிஸ்ட், 2 முஸ்லிம் லீக், எல்லா ஏறக்குறைய 11 கட்சிகள், மாடியே ஏற முடியாத கட்சிகளுக்கு கூட மாடி ஏறி கூட்டணி எடுத்து ஆட்சியை பிடித்தார். தேர்தல் கால அரசியல் என்பது ஒரு நிமிஷம் நீங்க பேசுறப்ப நான் பேசல. திரு பிரசன்னா, அந்த கடிதத்துடைய இறுதி பகுதியில சில எதிர்கட்சிகளோ அடுத்து அவர்கள் தான் ஆட்சி கட்டிலே அமரப்போவதாகவும் அவர்களில் ஒருவர் தான் முதலமைச்சர் என்ற கற்பனையோடு காரியமாற்றி வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது யார சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்டியல் போட்டீங்களே எந்தெந்த கட்சிகள் யாரை முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காங்கன்னு, அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அது எப்படி மத்த கட்சிகள் வந்து இது பண்ணா அது வந்து கற்பனை, உங்க கட்சி கண்டா கனவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, கனவு கூட கற்பனை தான். தேர்தல் ஜனநாயகத்தில் அந்த காலகட்டங்களுடைய மக்கள் தீர்மானித்து முடிவு செய்பவர்கள் தான். நான் தான் என்னைக்குமே வந்து தலைவர் கலைஞர் எந்த கட்சியும் சிறுமைப்படுத்த அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடை நீங்க பாக்கலையா? முதல் வரியில எதிர்கட்சிகள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க, அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு கற்பனை காண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையே எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னா இப்ப திமுகவுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் கனவு காணணும் அப்படிங்கறத எடுத்துக்கிறதா? எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க அதுல முரண்பட்டு மாறுபட்டு நுண்ணி அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா கட்சிகளும் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் எங்களுடைய தலைமையில மரியாதைக்குரிய பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், அல்லது விஜயகாந்தாக இருக்கட்டும், அல்லது மக்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவராக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் முதலமைச்சர் கனவு காண்பது அது மக்கள் ஜனநாயக கடமை. அது யார் வேண்டுமானாலும் வரலாம். அந்த ஒரு மைய புள்ளியையும் அந்த தேர்தல் களத்தையும் மையமாக கொண்டு இன்றைக்கு நடக்கிற மக்கள் பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர மறுக்கிறது என்பதன் தொடர்ச்சி தான் 2வது வரி. அது எனக்கு என் தலைவர்கிட்ட பாடம் படிக்கிறவன்னா எனக்கு தெளிவா புரியுது. அதில் குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்கிற ஊடகங்களின் பார்வையில் அது தவறா தெரியுது. ஆக எதிர்கட்சிகள் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம். அன்புமணி அண்ணன் வந்தால் நான் வரவேற்கிறேன், மற்றவர்கள் வந்தால் வரவேற்கிறேன். அது மக்கள் முடிவு செய்ய வேண்டும். இன்னும் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அவரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். அதை மக்கள் தீர்மானிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அண்ணன் தளபதி முதலமைச்சரா இல்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த ஒற்றை அஜெண்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 5 பக்கத்துல இருக்கிற மக்கள் பிரச்சனை குறித்து எதிர்கட்சிகள் ஒரு தளத்துல வந்து போராட மறுக்கிறீங்களேயா அப்படின்னு ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவரா தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இல்ல, நான் வந்து அவர்கிட்ட கேட்கிற ஒரே விஷயம் அதுதான், எதற்காக ஒருங்கிணைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப எங்களுடைய நிலைப்பாடை நாங்க சொல்லிட்டோம். இப்ப இத்தனை ஆண்டு காலமாக இப்ப இது பண்ணதுல இந்த தமிழ்நாட்டுடைய சீரழிவுக்கு 2 கட்சிகளும் பொறுப்பு என்று எங்களுடைய அஜெண்டாவை சொல்லிட்டு பண்றோம். எதற்காக இப்ப எதிர்கட்சிகள் ஒவ்வொன்றும் இப்ப தேமுதிக எடுத்தாலும் சரி, மற்ற கட்சிகள் எடுத்தாலும் சரி, கூட்டணி மந்திரி சபை என்று கேட்கிறார்கள். ஒரு சிலர் வேற அஜெண்டா வச்சு நாங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அணியை உருவாக்கும் என்று இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஏன் ஒருங்கிணைன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்றேன். நான் அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் வந்தா கூட வரவேற்கிறேங்கிறேன். எல்லாம் ஜனநாயகத்துல எல்லாருக்குமே உண்டு. அவங்க தலைமையை நீங்க ஏத்துக்கிறது ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, இந்த பிரச்சனையே அரசியல் தேர்தல் என்கிற குறுகிய வட்டத்துல பாக்குறீங்க.
தலைவர் கலைஞர் ஒரு நீண்ட நெடிய மிக மூத்த சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு அரசியல் காலநிலை தெரியும். அவர் சொல்லி இருக்கிறது, இந்த 5 பக்கத்துல இருக்கிற பிரச்சனைய மறந்துட்டு அந்த ஒற்றை அஜெண்டாவில எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைல் நம்ம ஒண்ணு இல்ல. இப்ப ஐவர் கூட்டணி ஒன்னா இணைஞ்சாங்க. எதன் அடிப்படையில இணைஞ்சாங்க? தேர்தல் கால கூட்டணி இல்ல, ஜவாஹிருல்லா ஐயா இல்லன்ட்டார். விடுதலை சிறுத்தைகள் அவர்களோடு போகுமான்னா இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. இன்னைக்கு அந்த மக்கள் கூட்டணி இல்ல. பாமகவோடு கூட்டணி சேருவது அந்த நிலைப்பாடு என்பது அந்தந்த தேர்தல் காலங்களுடைய நிலைப்பாடு. அவர்கள் வருவார்களா இல்லை 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் மீது சவாரி செய்துவிட்டு இன்றைக்கு எட்டி உதைக்கிறார்களே என்கிற கேள்வி பல விடயங்கள் இருக்கிறது. நாம இன்னைக்கு அதுக்கெல்லாம் போகவே இல்லை. தலைவருடைய மிக தெளிவான கற்பனை கனவில் இருந்து கொண்டு மக்கள் பிரச்சனைகளுக்கு கட்சிகள் மறுக்கிறதுங்கிறதா பிரச்சனைகளின் அடிப்படையில் வாய்ப்பு தரேன், நீங்க பேசலாம். ஒரே ஒரு கேள்வி, பிரச்சனைகளின் அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறது உயர்ந்த நோக்கமாக இருந்திருந்தா நீங்க ஏன் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல்ல வேட்பாளரை அறிவிச்சிட்டு எல்லாரும் வந்து ஆதரவு தாங்கன்னு கடிதம் எழுதணும்? முன்கூட்டியே பிரச்சனைகள் அடிப்படையில் ஒண்ணு சேரலாமா, ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தலாமான்னு ஏன் யோசிச்சிருக்க கூடாது? ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல அது சம்பந்தமாக பேச்சு வருகிற போது நீங்க போட்டியில இல்லைன்னா கூட யாரை ஆதரிக்கணும்னு நீங்க சொல்லி இருந்திருக்கலாம், யாருக்கு ஓட்டு போடணும் சொல்லி இருந்திருக்கலாம், என்ன பண்ணணும்னு கட்சிகள்கிட்ட பேசிருக்கலாமே. 2 விஷயம். ஸ்ரீரங்கம் தேர்தலில் மட்டும் அனைத்து கட்சிகள்கிட்ட இருக்கல, ஏற்காடுலையும் கேட்டோம். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் சார்பாக சில கட்சிகளுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டது. அந்த கடிதங்களில் மக்கள் விரோத சக்தியை அகற்ற வேண்டும், அந்த ஒற்றை அஜெண்டாவில் சேருங்க. ஆனால் அவர்களும் அந்த மக்கள் விரோத சக்தியை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல அவங்களால ஒண்ணு சேர முடியல. அது அவருடைய நிலைப்பாடு, அதுல நாம் குறை சொல்ல முடியாது. எங்களுடைய பார்வை மக்கள் விரோத சக்திக்கான ஆட்சி நடக்கிறது, அதை அகற்ற வேண்டும். அதற்கான கோரிக்கைகளை நாங்கள் இந்த தேர்தல் அல்ல ஏற்காடு தேர்தலிலும் வைத்தோம். ஆர்கே நகரில் நாங்கள் இந்த அஜெண்டாவை வைக்கல. ஆர்கே நகர்ல ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெறவில்லை என்று சொல்றதுக்கு இதுதான் காரணம். காரணம்னு சொன்னா முதலமைச்சர் வேட்பாளர் கனவு காண்றீங்க, அதனால நீங்க ஒருங்கிணைக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க. ஒருங்கிணைஞ்சா மறுபடியும் தேர்தலுக்கு தான் வந்து நிக்கிறீங்க. புரியுதுங்களா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய குழப்பம் சொல்லுது. போராட்டங்கள் என்று வரும்பொழுது மக்களை சார்ந்த வாழ்வாதார பிரச்சனைகள் எல்லா எதிர்க்கட்சிகளும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. தேமுதிகவுடைய தலைவர் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போகும்போது நீங்களும் தான் போனீங்க. அதே காவேரி பிரச்சனையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகும்போது திமுக வந்துச்சு. அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிறவங்கள்ட்ட தான் கூட்டணிங்கிறத தெளிவா அறிவிக்கிறாங்க. ஆனா நீங்க அதை அறிவிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது சர்வாதிகார முறை. திமுக ஜனநாயக பார்வையில் இருக்கிறது. ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் என்று பொதுக்குழு செயற்குழு முடிவு செய்யும். அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி, அவர் குடும்பத்திலே இன்னைக்கு ஒற்றுமை இல்லை. இவரை முதலமைச்சரா ஏன் அறிவிக்க முடியவில்லை என்று சொன்னார். தயவு செய்து வேண்டாம், நேரம் இல்ல. அது என்ன தவறான கருத்தா? ஐயா வணக்கம். நீங்க பேச ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகிற கதையாங்க கருணாநிதி அவர்களுடைய இவருடைய நடைமுறை இருக்குதுங்க. கடந்த 50 ஆண்டு காலமாக 2 திராவிட கட்சிகளும் நாட்டை ஆண்டு தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி உள்ளது. 2,71,000 கோடி ரூபாய் கடன் சுமையை ஏற்படுத்தியுள்ளதுங்க. அதுபோக மறைமுகமா மின்சார கொள்முதல் ஊழல், போக்குவரத்து துறை மெகா ஊழல் நடைபெற்றிருக்குது. அதன் மூலமாக 5,86,000 கோடி ரூபாய் கடன் சுமையில் தமிழ்நாடு தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு 2 திராவிட கட்சிகளின் ஆட்சியிலும் மதுவை தமிழக மக்கள் மீது புகுத்தி தமிழக மக்கள் தள்ளாடி கொண்டிருக்கிற அவல நிலையில் இந்த 2 திராவிட கட்சிகளும் இல்ல சுப்பிரமணியன், ஆட்சி நிர்வாகத்தை பத்தி நம்ம பேசவே இல்லை. அது தலைப்பு வேறு. நம்ம கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி பத்தி கருணாநிதி சொல்லிக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறோம். சுருக்கமா உங்கள்ட்ட கேள்வி இருக்கா? அது சம்பந்தமா உங்கள்ட்ட கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். அந்த டாபிக் நான் வந்துடுறேங்க சீக்கிரமா விரைவா. அது சம்பந்தமா கேள்வின்னு பாத்தீங்கன்னாக்கா 2 திராவிட கட்சிகளையும் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு கூடிய விரைவில் 3வது அணி என்று பாமகவின் தலைமையில் ஏற்படுத்தி அருமையான ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகத்தை தெரியல. நெல்லை நேயர் முத்துப்பாண்டி சிறந்த ஜோக் இது. நெல்லை நேயர் முத்துப்பாண்டி அவரே ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். மின்கொள்முதல் அவர் பேசினதுக்கு அப்புறம் நான் உங்கள்ட்ட வரல. நெல்லை நேயர் இல்ல, ஒரே ஒரு நேயர் இருக்காரு. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்று சேராததுக்கு யார் காரணம் சொல்றீங்க? மின்சாரம் வாங்க ஒரே நிமிஷம் நான் வரேன். நெல்லை நேயர் முத்துப்பாண்டி, கூட்டணி ஒன்று சேராததுக்கு யார் காரணம் தான் தலைப்பு. மக்கள் வந்து இன்னைக்கு அரசியல் அறிவு மற்றும் சுதாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க.
அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் வெதும்பலா இன்னைக்கு தலைவர் கருணாநிதியோட வார்த்தைகள் இருக்கு. நான் 3 பேர்ட்டையும் ஒரு சில விஷயங்களை பேச விரும்புறேன். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நேரம் கொடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தனித்த நிலைப்பாடு, ஏன்னா அவங்க தோல்வியோ வெற்றியோ நீங்க தனித்து போங்கிற முடிவு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம் தான். டிஎம்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் இன்னைக்கு மறக்க முடியாத சில திட்டங்கள் இருக்கனால இன்னைக்கு அரசு அந்த கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்லை. ஏன்னா 2G வழக்கு, மின்வெட்டு, ஈழ பிரச்சனை, பச்சை துரோகம் தமிழ் மக்களுக்கு பண்ணிட்டாங்க 2006 2011 ஆட்சியில. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு விளம்பர அரசியலா தான் இருக்கு. 110 விதியை வந்து சாத்தியமில்லா 181 அறிக்கைகள் தான் இன்னைக்கு இருக்கு. இப்ப காப்பி அடிக்கிற திட்டமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. கலைஞர் திட்டம்னா அம்மா திட்டம்ன்றாங்க. சரி, நம்ம ரெண்டு பேரும் விளக்கம் பெறலாம். உங்களை சீன்லயே அவர் இழுத்துக்கலங்கிறதுனால உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் சுருக்கமா, மிகச் சுருக்கமாக. இல்ல, எந்த நேயருக்கு பதில் சொல்லணும்? நீங்க கடைசி நேயரா சொன்னார்ல, அவருக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அவரு 2G ஊழல் சொன்னாரு. அது இன்னைக்கு நீதிமன்றத்திலே வந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதனுடைய சொன்ன அளவுகள் என்ன, இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு சிஏஜி சொல்லியிருக்கிறதுல பார்த்தா மாநிலத்திலேயே அதிகபட்ச ஊழல் வந்து அதிமுக ஆட்சி சொல்ல முடியாது. இந்த குற்றச்சாட்டு பிரச்சனைகளுக்கு எல்லாம் சொல்லி ஆகிவிட்ட சூழ்நிலையிலும் கூட தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு 50 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. திருநெல்வேலியில ஒரு சாராரின மக்கள் வந்து மேலாடை அணிய முடியாம இருந்துச்சு. அவர்களுக்கு மேலாடை அணிய கொடுத்து அவர்களும் மனிதர்கள், சுயமரியாதை உடையவர்கள் என்பதை அடையாளம் காட்டியவர்களுக்கான மானமும் சுயமரியாதையும் பெற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கங்கள், அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம். சரி, நீங்க 69% இடஒதுக்கீடை தமிழகத்தில் முதல்ல கொண்டு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை பெற்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால வந்து இன்றைக்கு நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறோம்னா அதுக்கு வந்து திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி, திராவிட இயக்கம் தான் அதுக்கு காரணம். அதனால வந்து பொத்தாம் பொதுவாக இயக்கத்தின் மேலேயோ இது மேலேயோ குறை சொல்லக்கூடாது. இன்றைக்கும் மக்கள் நல அரசாக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சாதனைகள் எல்லாம் திராவிட கட்சிகள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய விளைவுகளையும் பாதகங்களையும் திராவிட கட்சிகள் ஏற்றுக்கொள்கின்ற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக இந்த மக்களுக்கு எதுவும் இல்லை. எப்பெல்லாம் அந்த மக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கோ அதை இந்த மக்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். என்ன முடிவு செய்யறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கத்திற்கு வந்து உங்களை கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேரிலே மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.